வெல்கம் டு அம்மீஸ் விளாக். இன்றைக்கி நம்ம 5 நிமிஷத்தில் எப்படி கீரை கூட்டு செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய், பல்லாரி வெங்காயம் 1, 5 பச்சை மிளகாய், கடுகு, சீரகம், மஞ்சள் தூள், தக்காளி 1, 1 கட்டு கீரை, பெருங்காயத்தூள் சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு. முதல்ல வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கணும். மற்ற எண்ணெயை விட தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எண்ணெய் காய்ஞ்சது கடுகு போட்டு பொரிய விட்டுறணும். கடுகுக்கு அடுத்து வெங்காயம் போட்டு வணக்கிக்கிங்க. வெங்காயம் கொஞ்சம் வணங்கினது மஞ்சத்தூள் போடுங்க. இந்த கீரை கூட்டு எந்த கீரையில் வேணாலும் செய்யலாம். எல்லா கீரையும் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் வணங்கினது அடுத்து மஞ்சத்தூள் போட்டுருங்க. மறுபடியும் அடுத்து கீரையை போட்டுக்குங்க. கீரையை ரெண்டு 3 தடவை நல்லா அலசிட்டு தண்ணி வடிகட்டிட்டு கீரையை போட்டுக்குங்க. இப்போ கீரைக்கு தண்ணி விட வேண்டாம், கீரையில் இருக்கிற தண்ணியே போகுது. கீரை கூட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணுங்கும்போது பாசிப்பருப்பை தனியாக வேக வச்சு எடுத்துக்கணும். அது கூட தேவையான உப்பு காரமெல்லாம் போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும், கூட்டு கொஞ்சம் அதிகமாக வரும். இது கூட தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி உள்ளே ஊற்றிடுங்க. அதை ஊற்றி அரைச்ச விழுதை ஊற்றிட்டு கூட பெருங்காயமும் தேவையான அளவு உப்பும் போடுங்க. போட்டு 1 நிமிஷம் வணக்கி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடலாம். கீரை சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப நேரம் வேக விட்டால் கருப்பாயிரும். மறுபடியும் 1 நிமிஷத்துக்கு கழிச்சது எடுத்துருங்க. கீரை நல்லா வெந்துருச்சு. ரொம்ப நேரம் வேக விட்டால் கீரை கருப்பாயிரும். இப்பொழுது சுவையான கீரை கூட்டு ரெடி. செஞ்சு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.